வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மதுபான கடையில் காசாளரை மிரட்டி மது கேட்ட ரவுடி, கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது. நேர பிரச்சினை காரணமாக பேருந்து கண்ணாடி உடைப்பு, ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வில்லியனூரில் காவல்துறை அதிரடி சோதனை, சந்தேகத்திற்கிடமான 2 பேர் கைது. AFT பஞ்சாலையில் கோட் திரைப்பட படப்பிடிப்பு, நடிகர் விஜயை காண குவிந்த ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே பாரதிதாசன் வீதி, அசோக் நகரில் புதிதாக அமைந்துள்ள ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை விருந்தினராக பாஜக மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கல்வி நிறுவனத்தை திறந்து வைத்து அதன் நிர்வாக இயக்குநர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நந்தபிரசாத் நன்றி கூறினார். புகழ்பெற்ற ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனம் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போர்டு எக்ஸாம் கோச்சிங் மற்றும் நீட், JEE மற்றும் CA ஃபவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் சிறப்பு பயிற்சியை வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கார்கில் விளையாட்டுக் கழகம், புதுச்சேரி ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய பெத்தாங்கு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கார்கில் விளையாட்டுக் கழகம் மற்றும் புதுச்சேரி ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் சார்பில் பெத்தாங்கு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை புதுச்சேரி ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள 40 கிளப்புகளை சேர்ந்த 282க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடின. இதன் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா உழவர்கரை பெத்தாங் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அரையிறுதிப் போட்டியில் CSB அணியை சேர்ந்த குமார், மதன், KFBC அணியை சேர்ந்த ஜெமினி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோன்று காலிறுதி சுற்றில் TVN அணியை சேர்ந்த பவித்ரன், கணேஷ், SLP அணியை சேர்ந்த செல்வம், சந்துரு, SPQN அணியை சேர்ந்த தமிழ்வேல், ராஜ்குமார் மற்றும் மெட்ரோ அணியை சேர்ந்த அலெக்ஸ், அருண் ஆகியோர் தகுதி பெற்றனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் லியோ, தமிழ் சுபாஷ், SLF நெல்சன், செட்டி, லியோ பாஸ், சீனு, SPQN முருகன், மோகன், SLF ஆக்கி, ஓயேத், KFBC நெல்மணி, ஆனந்த், SLP கணேஷ், ஜான், மெஸ்ஸி, முத்து, வனராஜ் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முதல் பரிசை CSB அணியை சேர்ந்த செல்வம், சுகுமார் ஆகியோர் தட்டி சென்றனர். இரண்டாவது பரிசை CSB அணியை சேர்ந்த வியோ தக்கார், தினகர் ஆகியோர் தட்டி சென்றனர். இந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் பரிசு பெற்ற வீரர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் சுழற்கோப்பையையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெத்தாங் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உங்கள் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் சந்திச்சில மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாபெரும் விளையாட்டு போட்டி சீரும் சிறப்புமாக எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற உதவிய கார்கில் நிர்வாகத்தை
ஒரு சிறப்பு பகிர்வு. புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் பேருந்து மீது ஏறி ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். மேலும் ரசிகர்கள் வீசிய மாலையை கீழே இருந்து எடுத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு நன்றி தெரிவித்தார். நடிகர் விஜய் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். விஜய் கட்சி துவங்கியதை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் விஜய் கோட் திரைப்பட படப்பிடிப்பின் ஒரு பகுதி புதுச்சேரியில் செயல்படாமல் உள்ள ஏஎஃப்டி பஞ்சாலையில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு விஜய் நடித்து வருகிறார். இதனை கேள்விப்பட்ட விஜயின் ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் விஜயை காண ஏஎஃப்டி பஞ்சாலை முன்பு குவிந்துள்ளனர். ஆனால் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் படப்பிடிப்பு நடைபெறும் ஏஎஃப்டி பஞ்சாலை முன்பு சாலையில் ரசிகர்கள் குவிந்துள்ளனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்திற்கு உள்ளே பேருந்து மீது ஏறி நின்று நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு தனது கைகளை உயர்த்தி காண்பித்து நன்றி கூறினார். விஜயை பார்த்த ரசிகர்கள் ஆரவாரத்துடன் மாலைகளை தூக்கி வீசினர். ரசிகர்கள் தூக்கி வீசிய மாலையை எடுத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு நன்றி தெரிவித்த விஜய் பின்னர் தனது பாணியில் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். விஜயை பார்த்த ரசிகர்கள் கூச்சலிட்டனர். பின்னர் ரசிகர்களை பார்த்து கையசைத்துவிட்டு நடிகர் விஜய் மீண்டும் படப்பிடிப்பிற்கு சென்று விட்டார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகானின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பிறந்தநாள் அன்று வெளியூர் சென்றிருந்த அமைச்சர் இன்று புதுச்சேரி திரும்பினார். இதனை அடுத்து அவரது இல்லத்தில் சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் முத்துராமன் மற்றும் மாநில நிர்வாகி முகுந்தன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோல் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சி சார்பாக புதியதாக கட்சியில் இணைந்துள்ள தொழிலதிபர் ராஜேந்திரன் தலைமையில் முத்தியால்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். வட்டார காங்கிரஸ் தலைவர் சரஸ்வதி தீனா தலைமையில் அமைச்சருக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் நேரம் பிரச்சனை காரணமாக பேருந்து கண்ணாடி உடைப்பு. 2 பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் செல்லும் பேருந்துகள் STMS மற்றும் பாலாஜி. இந்த 2 பேருந்துகளுக்கும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் போது 5 நிமிட இடைவெளி மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 2 பேருந்துகளுக்கும் நேர பிரச்சனை அடிக்கடி வருவதுண்டு. இந்த நிலையில் இன்றும் நேர பிரச்சனை புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் STMS பேருந்து தவளக்குப்பம் நிறுத்தத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி வந்த போது பின்னால் வந்த பாலாஜி பேருந்து STMS பேருந்தை உரசி உள்ளது.
இதில் கோபமடைந்த STMS பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பாலாஜி பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு ஓட்டுநரை தாக்கியதாகவும் மேலும் பேருந்து கண்ணாடியை உடைத்துவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாலாஜி பேருந்து ஓட்டுநர் தவளக்குப்பம் காவல்துறையினரிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேலோ இந்தியா நூஷு விளையாட்டுப் போட்டியானது கோயம்புத்தூரில் ஜனவரி மாதம் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹேவை சேர்ந்த 26 மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை பாலமோகனா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் வீராங்கனைகள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் 56 கிலோ எடை சீனியர் பிரிவில் வீராங்கனை சக்தி வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். அசோக்ராஜ் தலைமையில் சென்ற இந்த அணியின் பயிற்சியாளராக பிரகதீஷ் குமார் மற்றும் மேலாளராக அஜித் சென்றனர். இவ்விழாவில் நூசு சங்க தலைவர் பலவன் மற்றும் துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மேரி ஜெயன் மற்றும் பொருளாளர் வழக்கறிஞர் அசோக்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இணை செயலாளர் ஜார்ஜ் செய்திருந்தார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி துவங்கியதை அடுத்து அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் மாற்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தார். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மழையால் பாதித்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவிகளை தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் வழங்கி வந்தார். இந்த நிலையில் விரைவில் அரசியலுக்கு வரப்போவதாகவும் அதற்கான அரசியல் கட்சியை விஜய் துவங்க உள்ளதாகவும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்து அதற்கான பணிகளிலும் இயக்க நிர்வாகிகள் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயரை பதிவு செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவங்கியுள்ளதாக விஜய் அறிக்கை மூலம் அறிவித்தார். இதையடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை ரவுண்டானா சந்திப்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் நடிகர் விஜயின் மக்கள் இயக்க கொடி மற்றும் விஜயின் புகைப்படங்களை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். இதன் ஏற்பாடுகளை கோட்டக்குப்பம் 21வது வார்டு கவுன்சிலர் நகர செயலாளர் முகமது கவுஸ் செய்திருந்தார். இதில் கோட்டக்குப்பம் நகர இளைஞரணி செயலாளர் முகமது அன்சாரி, வானூர் ஒன்றிய நிர்வாகி நிரஞ்சன் மற்றும் நிர்வாகிகள் முரளி, கணேஷ், தமிழ், சிவா, பிரவீன், ரிஸ்வான், ஆஷிக், அமீர், யாசின், யூனிஸ், சுபாஷ், வெங்கடேஷ், ஹரிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னேற்ற கழகம் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு மற்றும் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு மற்றும் அதன் நிர்வாக இயக்குனர் IG பிரபாதேவி வீரராகு ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட IG வீரராகு ஆதரவாளர்கள் மற்றும் உழவர்கரை தொகுதி இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி திருப்புவனை அருகே உள்ள மதுபான கடையில் பணம் தராமல் மதுபானம் கேட்டு காசாளரை கத்தியை காட்டியும் வெடிகுண்டு வீசி கொலை செய்வதாக மிரட்டிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள நல்லூர் பகுதியில் 7 ஹில்ஸ் என்ற மதுபான கடையில் மூலக்குளம் ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த நாகப்பன் மகன் மணிபாலன் என்பவர் அந்த மதுபான கடையின் உள்ளே புகுந்து அங்கே பணியில் இருந்த காசாளர் ஆனந்த் என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி மதுபானங்களை கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் மதுபானங்களை கொடுக்க மறுக்கவே தன்னிடம் நாட்டு வெடிகுண்டு உள்ளது என்றும் அதனை கடையில் வீசிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன காசாளர் ஆனந்த் திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவல் அறிந்த திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரவுடி மணிபாலனை கைது செய்து அவரிடம் இருந்த கத்தி மற்றும் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரவுடி மதுபாலன் மீது ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் 2013 கொலை வழக்கும் மற்றும் பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ள நிலையில் உயிருக்கு பயந்து தனது குடும்பத்தாருடன் நல்லூர் அருகே உள்ள தமிழக பகுதியான விநாயகபுரம் பகுதியில் இருந்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மணிபாலனை கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்ட இருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 220608. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் சரகத்திற்கு உட்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை செய்தனர். குற்றப்பிரிவு காவல்துறையினர் உள்ளிட்டோர் கோபாலன் கடை, அம்மா நகர், நடராஜன் நகர், GN பாளையம், அரசூர், புதுநகர், உத்தரவாகினிப்பேட், ஒத்தவாடை, கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியாக திடீர் சோதனை நடத்தினர். அப்போது ரவுடிகள் வீடுகளில் உள்ளனரா, எங்கே உள்ளனர், ஏதேனும் கத்தி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்தனர். மேலும் ரவுடிகளின் செயல்பாடுகள் குறித்து அங்கிருந்தவர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே சந்தேகப்படும்படி வீட்டில் பதுங்கியிருந்த 2 ரவுடிகளை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ரவுடிகள் யாரேனும் ஊருக்குள் வந்தால் தகவல் தெரிவிக்கும்படி அப்பகுதி மக்களுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போயிருந்தாயா? வேலைக்கு போறான். கூலி என்ன வேலைக்கு வீட்டுக்கு கையில் சேர்ந்துதான் ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமத்தில் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் பழுது பார்க்கும் பணிக்கான பூமி பூஜை 11,98,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு 14.72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு
புதிய குறுக்கு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் உலகநாயகி அம்மன் தை திருவிழாவையொட்டி நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் புளியம்பட்டி திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை மாரியம்மன் கோயில் வீதி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் உலகநாயகி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் தை திருவிழாவை ஒட்டி கடந்த 2ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிலையில் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் முன்னிலையில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் பிள்ளையார்பேட்டை திமுக பொருளாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த கழுதூரிலிருந்து கொரக்கவாடி வரை புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்கம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த கழுதூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசனிடம் அப்பகுதி மக்கள் வேப்பூரில் இருந்து கொரக்கவாடி வரை பேருந்து இயக்க கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் கழுதூரில் இருந்து சிறு கரம்பலூர், காஞ்சிராங்குளம், பொயனப்பாடி, மா கொத்தனூர், ஒரங்கூர் வழியாக கொரக்கவாடி வரை புதிய வழித்தடத்தில் பேருந்தினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேருந்து கொரக்கவாடி வந்தடைந்த போது கொரக்கவாடி ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் தலைமையில் பொதுமக்கள் பேருந்தினை உற்சாகத்துடன் வரவேற்றனர். தொடர்ந்து கொரக்கவாடி ஊராட்சி பள்ளியில் புதிய 2 அறைகளை அமைச்சர் CV கணேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் அமலாவதி, ஆசிரியர் அழகுதுரை மற்றும் ஆசிரியர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து லட்சுமணபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட கூட்டுறவு பால் பண்ணை கட்டிடத்தினை அமைச்சர் CV கணேசன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். ஒரு ஆர்வ சென்டர் ஓபன் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஊர்லயே ஒரு ஆர்வ சென்டர் ஓபன் பண்ண சொல்லியிருக்கோம். ஒன்றிய நகர கழக செயலர் உள்பட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செரும்போல நான் சின்ன வயசுல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நானும் 4 வருஷமா அப்படியே கேட்டுட்டே இருக்கிறேன். நெய்வாசல் கிராமத்தில் அரசு குட்டை புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு மீட்டு தர கோரி கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஆவினங்குடி ஊராட்சிக்குட்பட்ட நெய்வாசல் கிராமத்தில் அரசு குட்டை புறம்போக்கு நிலம் இருந்தது. அந்த இடத்தினை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது அதே கிராமத்தை சார்ந்த வெங்கடாச்சலம் மகன் வினோத்குமார் என்பவர் குட்டை புறம்போக்கு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து மாட்டு கொட்டகை அமைத்து தனது பெயருக்கு பட்டா மாற்றமும் செய்துள்ளார். இந்த நிலையில் கிராமத்திற்கு தேவையான நியாய விலை கடை கட்டுவதற்கு அரசு அதிகாரிகள் நில அளவீடு செய்ய சென்றபோது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து நெய்வாசல் கிராம மக்கள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமாரிடம்
தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தின் பட்டாவை ரத்து செய்து பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் இதுகுறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வழங்கப்பட்டு வரும் உரிமைகளில் தமிழ்நாட்டை தான் ஐக்கிய நாடுகள் முன்னுதாரணமாக காட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை கூறுவதை நாங்கள் பெருமையாக பார்க்கிறோம் என கோவில்பட்டி அருகே நடைபெற்ற இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் குடியிருப்புகளில் திறப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசியுள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள குளத்துவாய்ப்பட்டி கிராமத்தில் இலங்கை தமிழர் நலன் மறுவாழ்வு முகாமில் 2.3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 40 குடியிருப்புகள் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவியை வழங்கினர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களை எந்த அளவிற்கு பாதுகாப்பாக பார்த்து கொள்கிறார்கள், எப்படி நடத்தப்படுகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் தமிழ்நாட்டை தான் ஐக்கிய நாடுகள் முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறோம் என்பதை கூறுவதை நாங்கள் பெருமையாக பார்க்கிறோம் என்றார். இலங்கை தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலும் அதே நேரத்தில் குடியுரிமை வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வழங்க தமிழக அரசு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்றும் விரைவில் அந்த உரிமையை பெற்றுத் தருவோம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார். கரங்கள் முதன்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முகாம்கள் எப்படி நடத்தப்படுகிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது என்பதை உலகத்திற்கே முன்னுதாரணமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பலரை நான் சந்தித்து பேசக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு முறையும் உளுந்தூர்பேட்டையில் சத்யசாய் சேவை மையத்தில் சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சத்யசாய் சேவை நிறுவனம், கோவை சங்கரா கண் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச கண் லென்ஸ் IOL பொருத்தம் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை சத்யசாய் சேவை நிறுவனத்தின் மாவட்ட தலைவர் சரவணன் துவக்கி வைத்தார். முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தனர். இதில் 22 நபர்களுக்கு தேர்வு செய்து லென்ஸ் பொருத்துவதற்கு கோயம்புத்தூர் சங்கரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சத்யசாய் சேவை மையத்தினர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுபான கடையில் காசாளரை மிரட்டி மது கேட்ட ரவுடி, கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது. நேர பிரச்சனை காரணமாக பேருந்து கண்ணாடி உடைப்பு, ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வில்லியனூரில் காவல்துறை அதிரடி சோதனை, சந்தேகத்திற்கிடமான 2 பேர் கைது. AFT பஞ்சாலையில் கோட் திரைப்பட படப்பிடிப்பு, நடிகர் விஜயை காண குவிந்த ரசிகர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.